அன்பார்ந்த தியானதரன் யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். ஆனால் இதை பற்றி யாருக்கும் என்ன சொன்னால் விவரமாக தெரியாது. விவரமாக தெரியாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு கொள்வதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிடுங்க. அதாவது உங்களுக்கு எந்த கிரகத்தால் பிரச்சனை, எந்த கிரகத்தால் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த காலத்தில் நீங்கள் தெய்வங்களை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னார். அதற்குண்டான கிரக நாள் தான். இப்போ சூரியனுடைய வலிமை நமக்கு இல்லைன்னா பிரபலமாக முடியாது. 100 பேரில் ஒருத்தராக இருக்கணும். சூரியனுடைய வலிமை நமக்கு இல்லை, அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியம் நமக்கு சரியாக இல்லை, நீசமாயிருச்சு. அதற்கடுத்து என்ன சொன்னால் அதோடைய நிற்கின்ற இடங்கள் சிறப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வலிமைப்படுத்தி கொண்டு வருவதற்கு என்ன சொன்னோன்னா அங்கிசம் என்று அங்கிசம் என்று சொன்னால் யானையை அடக்கக்கூடிய ஒரு கருவி. அது அவ்வளவு பெரிய யானையவே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த அங்கிசத்திற்கு உண்டு. அதனால் 9 கிரகங்களுக்கும் அந்த கிரகத்தால் நாம் நன்மையும் அடைய வேண்டும், அந்த கிரகத்திற்குண்டான பிரச்சனை நமக்கு தீர வேண்டும், அந்த கிரகத்திற்குண்டான நன்மை நமக்கு கிடைக்கணும். அந்த கிரகம் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ ஒருத்தருக்கு 8ல் ராகு இருக்குது. அந்த 8ல் இருக்கிற ராகுவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரே நமைச்சல் எடுத்து என்ன சொன்னான்னு என்ன தியாச்சி என்ன சொன்னான்னா அந்த சிற்றின்ப தோஷத்தில் கொண்டு மாட்டி விட்டுரும். ஆமாம், 8ஆம் இடத்து கிரகங்கள் என்ன சொன்னான்னா சிற்றின்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடத்து கிரகங்கள் அயனசயன 12ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் அயனசயன போகத்தை கொடுத்து அதன் மூலமாக சங்கடங்களையும் நிம்மதியற்ற தன்மைகளும் கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் என்ன சொன்னோன்னா போராட்ட மனப்பான்மையும் ஒரு பிடிவாத குணத்தையும் கொடுத்து நம்மளை இம்சிக்கும். சாதாரணமாக நீங்கள் உட்காந்து சிந்திச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்குடா இவ்வளவு துன்புறத்துக்கு துன்பத்தை நம்ம இழுக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் கட்டுப்படுத்தணும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆகுதி நமக்கு கிடைக்கணும். இதில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு உங்களுக்கு வேணும்னா குருவோடைய கடாட்சம் நமக்கு கிடைச்சா தான் பெரிய பணம் வரும். சுக்கிரனுடைய கடாட்சம் கிடைச்சா சிறிய பணம் வரும். இது எந்தெந்த நட்சத்திரங்களில் போய் கும்பிட்டால் தான் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்குது. அது ஜாதக அலங்காரத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் அது யாருக்கும் தெரியாது. அந்த பாடமெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. அப்போ சூரியனுடைய அனுக்கிரகம் பெறணும், ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும், ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரைட்னஸ்ஸான ஒரு மனுஷனாக வரணும்னா எந்த நட்சத்திரத்தில் சிவபெருமானும் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அன்று நீங்கள் போய் ரெகுலராக அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று, ஏன்னா அந்த நட்சத்திரம் தொடர்ச்சியாக தான் வரும், அடுத்து வரும். அப்போ போய் அந்த 3 நாள் நீங்கள் சூரியனுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு சிவனுக்கு சும்மா போகக்கூடாது. ஒரு மாலை, என்ன மாலைன்னா என்ன ஒன்று செவரளி மாலை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு போங்க, ஒரு சம்மங்கி மாலை, என்ன மாலை வேணாலும் ஒன்று வாங்கி போட்டு தீபாராதனை காட்டிய பிறகு பார்த்து விட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் சூரியனுடைய கடாட்சம் கிடைக்கும். எந்த நட்சத்திரத்தில் போகணும்? அசுவதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால், ஆனால் தொடர்ச்சியாக போகணும்.
அஸ்வதி அன்னைக்கு போகணும், பரணி அன்னைக்கு போகணும், கார்த்திகை அன்னைக்கு. அப்படி சூரியனுடைய கடாட்சத்தையும் பூர்வீகத்தில் இருக்கிற தோஷத்தை போக்குவதற்கும் தலக்குழந்தையுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும், தலக்குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால் கொஞ்சம் நிம்மதித்தன்மைகள் இருக்காது, அந்த நிம்மதித்தன்மைகளை சரிப்படுத்துவதற்கும் அசுவதி பரணி கார்த்திகை நாளில் சிவபெருமானை வழிபட்டு பூமாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100% வெற்றி கிடைச்சிடும். அதற்கடுத்து சந்திரனுடைய கடாட்சம், இது முக்கியமானது. ஏன்னா அண்ணன் நாடு என்ன சொல்கிறான்னா அந்த ரொட்டேஷனை கொடுக்கக்கூடிய சக்தி சந்திர பகவானுக்கு தான் உண்டு. அப்போ சந்திர பகவானை நாம் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். அதோடைய தாக்கங்களும் தோஷங்களும் நம்மளை விட்டு விலகணும், நல்லது கிடைக்கணும். கெட்டதை என்ன சொன்னான்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட வரணும், ப்ளஸ் வெற்றி பெறணும். அப்போ ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக 3 நாள் நவகிரகத்தில் இருக்கிற சந்திரன் கிடையாது, தனியாக ஒரு சந்திர பகவான் எல்லா கோயில்கள்லேயுமே உண்டு. இப்போ இதே அஸ்வதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் தனியாக இருக்கிற சூரிய பகவானுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அது முன்னாடி எரியிற விளக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு கிளியஞ்சட்டியில் விளக்க போட்டு வந்துடுங்க. 100% என்ன செய்யும், உங்களுக்கு சூரியனுடைய பலாபலன் கிடைக்கும். இதுவே என்ன சொன்னோம், சூரியன் 10ஆம் இடம் வந்தால் என்ன செய்வீங்க, அள்ளி கொட்டிடும், சக்ஸஸ் ஆயிரும். இதே சந்திரன் 10ஆம் இடமாக வந்தால் என்ன செய்வீங்க, சக்ஸஸ், தொழில் நல்லா ஓடும், தொழில் நன்றாக ஓடும். அதனால் இந்த கிரகங்கள் நம்முடைய கட்டத்தில் என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அதை என்ன சொன்னான்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த நட்சத்திர நாளில் என்ன சொன்னான்னா அஸ்வதி பரணி கார்த்திகை நாளில் சூரிய பகவானை கும்பிடணும். ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சந்திர பகவானை கும்பிடணும். மல்லிகை மாலை வாங்கி போட்டு கும்பிடணும், விளக்கு போடணும். அதற்கடுத்து செவ்வாயுடைய கடாட்சத்தை பெறணும். தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தாலோ, தனஸ்தானாதிபதியாக வந்தால் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய் நீசமாகி சகோதரர்கள் பிரச்சனைகள் இருந்தாலோ அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், பூமி சார்ந்த விஷயங்களில் வில்லங்கம் இருந்தாலும், பூமி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயிலிய நட்சத்திர நாளில் எங்கே போகணும், செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானை பிடித்தாலும் சரிதான், முருகப்பெருமானை பிடித்தாலும் சரிதான். ஆனால் 3 நாள் புனர்பூசம், பூசம், ஆயிலிய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும். நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானை நேராக போய் ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு பூசாரியை கூப்பிட்டு செவ்வரி மாலை உள்ளே போட சொல்லி அந்த விளக்கு அங்கே பக்கத்தில் பொருத்தி வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆனால் தொடர்ச்சியாக 3 நாள் போனீங்கன்னா, மாதம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும், செவ்வாய் உங்களுக்கு 2 குடையவனாக வந்தாலும், 6 குடையவனாக வந்தாலும், 10 குடையவனாக வந்தாலும், கலஸ்தானாதிபதியாக வந்தாலும், லக்னாதிபதியாக வந்தாலும் சோடை போகாத கடலை பருப்பாக இருக்கும். கடலைக்குள்ளே உடச்சி பார்த்தா சொத்தையாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பவர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கடுத்து புதனுடைய கடாட்சம் நமக்கு வேணும். புதனுடைய கடாட்சம் கல்வி என்று சொல்லக்கூடிய கடாட்சம். குழந்தைகள் நன்றாக படித்து கொண்டு இருக்கிறது. நாளை அந்த பரீட்சைக்கு போகிற நேரத்தில் ஒரு ஞாபக மருதி படக்குன்னு வந்துடக்கூடாது. அப்போ செவ்வாயுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு மகம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள் வருகின்ற போது, மகம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள் வருகின்ற என்று புதன் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் இருக்கிற புதனாக இருந்தாலும் சரிதான், பெருமாளுக்கு போய் துளசி மாலை போட்டு தெய்வத்தை கும்பிட்டு தொடர்ச்சியாக அந்த 3 நட்சத்திரத்தில் மகம், பூரம், உத்திரத்தில் கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் புதனுடைய கடாட்சத்தை இலகுவாக பெற்று விடுவீர்கள். அதற்கடுத்து குருவோடைய கடாட்சத்தை பெறும். அப்போ குருவோடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அஸ்தம், சித்திரை, சுவாதி நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக அஸ்தத்திலையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், சித்திரையிலையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், சுவாதியிலையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணி அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பூவோ அல்லது ஒரு மாலையோ வாங்கி போட்டு, மஞ்சள் நிற வாழை வாங்கி போடுங்க. போட்டுட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால்
பெரு நிதிக்கு அதிபதியாகக்கூடிய சூழ்நிலையை இதை கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதிக்கேற்ப அப்படியே வந்து என்ன சொன்ன செயல்பாடு செய்ய 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 சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வீட்டில் கலத்தரத்தில் பிரச்சனை இருக்குது, கலத்தர தோஷத்தில் வந்து பிரச்சனை இருக்குது. கலத்தரத்துக்கும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ கலத்தரத்தை சரி பண்ணணும், நம்மளும் சரியாகணும். அப்படின்னா விசாக நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் வருகின்ற என்று சுக்கிர பகவான் அல்லது மகாலட்சுமி நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானை இப்போ பிடிச்சேன்னு தொடர்ச்சியாக 3 நாள் மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு ஒரு தீபம் போட்டுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கிடும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சிறுபணம் என்று சொல்லக்கூடிய அன்றாட வருமானம் வருகின்ற வார வருமானங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து சுக்கிர பகவானை கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக 3 நாள் போகும், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து சனீஸ்வர பகவானுடைய கடாட்சத்தை பெறணும். அப்போ ஆயில் பங்க தோஷம் உடையவர்கள், ஆயிலில் பிரச்சனை இருக்கிறவர்கள், தொழிலில் பிரச்சனை இருக்கிறவர்கள், ஒரு சுணக்கம். அப்போ வந்து என்ன சொன்னால் தொழிலில் வந்து ஸ்டக்கப் ஆகி நின்றுச்சு, டக்குன்னு ஒன்றும் செய்ய முடியாது, திக்கு தெரியாத காட்டில் இருக்கோம் அப்படின்னா மூல நட்சத்திரம் வருகின்றென்றும் பூராட நட்சத்திரம் வருகின்றென்றும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், உத்திராட நட்சத்திரம் ஃபுல்லாகவே ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நீங்கள் தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு நீல நிற மலர்கள் சாத்தி 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வாங்க. ஆனால் 3 நாள் தொடர்ச்சியாக போகும். இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா சனியோடைய பிடியில் இருப்பவர்களும், சனியோடைய தொந்தரவில் இருப்பவர்களும், தொழிலாளர்களால் பிரச்சனையில் இருப்பவர்களும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதற்கடுத்து ராகுவுடைய கடாட்சம், பெரிய பிரம்மாண்டத்தை வந்து சந்திக்கணும், பிரம்மாண்டமான யோகத்தை அடையணும், நல்ல போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் திருவோணம் அவிட்டம் சதயம், திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஓடும்போது நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது பாம்பு புற்றுக்கோ நீங்கள் வந்து கொஞ்சம் நவகிரகத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னா வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு மாலை வாங்கி போடலாம், சம்மங்கி மாலை வாங்கி போடுங்க, சிறப்பாக இருக்கும். பாம்பு புற்றுக்கு போனீங்கன்னா வந்து கொஞ்சம் பால் ஊற்றி முட்டையை ஒன்று வச்சுட்டு வந்துடுங்க. திருவோணத்துலேயும் போகணும், அவிட்டத்துலேயும் போகணும், சதயத்துலேயும் போகணும். போய் வந்து ராகு பகவானை வழிபட்டீர்கள் என்று சொன்னான். இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா 2 சர்ப்பங்கள் இணைந்தது கோயில்களில் இருந்தால் அங்கே போய் வந்து என்ன சொல்கிறான்னா அதற்கு வந்து ஒரு நாட்டுப்பழம் வச்சு கீழே வந்து என்ன சொல்கிறான்னா அழகாக 2 தீபங்களை ஏற்றி வழிபாடு சந்தனம் கொஞ்சம் அந்த சந்தனம் வந்து என்ன சொன்னான்னா வச்சு குங்குமம் வச்சு விட்டு வந்தீங்கன்னு வைங்க. இதை திருவோணம் அவிட்டம் சதய நட்சத்திரங்களில் நீங்கள் செய்யும்போது 100% வந்து என்ன சொன்னான்னா ராகுவுடைய கடாட்சத்தை கைமேல் பலனாக பெற்றுவிடலாம். அதற்கடுத்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது கேதுவுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு நல்லா தீபம் போட்டு இதனையான கல்கண்டு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கேதுவுடைய தொந்தரவு, கேதுவுடைய பிரச்சனை, கேதுவுடைய முடக்கம் இத்தனையும் தீர்த்து கொடுத்துரும். அப்போ நமக்கு தேவை வந்து 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் நமக்கு என்ன பிரச்சனையோ அது என்ன கிரகமோ நான் சொன்ன இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக போய் பாருங்கள். ஒரு தடவை தொடர்ச்சியாக போய் வந்து 3 நாளும் மாலை பூமாலை போட்டு தீபம் போட்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இப்போ ஒருத்தருக்கு வந்து கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது மகம் பூரம் உத்திர நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெருமாள் கோயிலுக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கோ துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள். கேஸ் உங்கள் பக்கம் ஜெயிக்குதா இல்லையான்னு. இதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த இதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இதுக்கு வந்து என்ன சொன்னால் அங்கிச பலன் அப்படின்னு பேர். பலம் அங்கிச பலம் உள்ள இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இன்சார்ஜ்.
இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு. இது உண்மையா அப்படின்னா 100% உண்மையாக நடக்கும். ஆனால் தொடர்ச்சியாக 3 நாள் கோயிலுக்கு போகிறது உங்களால் முடியாது. முடியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரிசித்து பாருங்கள். சூப்பரான வெற்றி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் யாரும் என்ன சொல்லலாம்னா வந்து பயப்பட வேண்டிய தேவை எதுவுமே நாம் எப்பயும் ஒன்று நினச்சிடுங்க. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, நம்ம நவகிரகத்தை பிடித்தாலே, நவகிரகத்தை பிடித்து நட்சத்திரங்களை பிடித்தாலே நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும்ட்டான். நாளும்னா நாள்னா என்னது, கிழமை. கோள்னா என்ன சொல்கிறேன்னா நட்சத்திரம், கிரகம் கண்டிப்பாக செய்யும். அதனால் எப்பயுமே நட்சத்திரங்கள் காலத்திற்கும் வலிமையானது. அந்த நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு 3 நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகம் இன்சார்ஜ். அந்த இன்சார்ஜ் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே வெற்றி வேண்டுமா, இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இதெல்லாம் ஆதி காலத்தில் வந்து என்ன சொன்னால் ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்டுள்ள நூலில் இருக்குது. அதான் ஜாதக அலங்காரம் தெருவுக்கு விற்குது. நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா உங்களுடைய ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்கார். கல்யாணத்துக்கு யார், சுக்கிரன் தான். மாதத்தில் வருகின்ற வந்து என்ன சொன்ன விசாகம் அனுசம் கேட்டை. விசாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் தொடர்ச்சியாக போய் வந்து சுக்கிர பகவானுக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டுட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா ஒரு பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மாப்பிள்ளை தேடி வருவார். பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வருவார், ஆணாக இருந்தால் பெண் தேடி வரும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. இதை இப்படி திறம்பட வந்து என்ன சொன்ன ஜோதிடம் என்பது திறம்பட சொல்ல தெரியும். அது மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ உங்களுடைய லக்கணம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கிசம் அது வந்து என்ன சொன்னால் உங்களை பரிமளிக்க வைக்கும். இதெல்லாம் மறந்துட்டாங்க. இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள். இப்போ ஒருத்தருக்கு தொழில் ஓடணும், 10 தொழில் ஸ்தானாதிபதி யார் என்று சொன்னால் குரு. அந்த 10 தொழில் ஸ்தானாதிபதி குருவை சரிப்படுத்துவதற்கு அஸ்தம், சித்திரை, சுவாதி நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கோ அல்லது தட்சணாமூர்த்திக்கோ மஞ்சள் மாலை போட்டு 2 நெய் தீபம் போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மாதம் இதை கரெக்டாக நீங்கள் தொழில் சூப்பராக ஓடிடும். இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். நான் சொல்கிறேன், என்னுடைய கிளைண்ட் எல்லாம் பிடிச்சு வெற்றி பெறுங்கள், வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.